புதுசாக வாங்கின மண் பாத்திரங்களை பழக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த சட்டியும் புதுசாக தான் வாங்கியிருக்கேன். இதை உடனே நம்ம குழம்பு வைக்கிறதுக்கோ எது சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நல்லா சுடு தண்ணியில் பச்சரிசி வேக போடுறேன். பச்சரிசி நல்லா கொதி வரட்டும். நல்லா வெந்து பச்சரிசி குழ நல்லா வெந்து வந்த பிறகு இதை அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை பச்சரிசி வெந்த தண்ணியை இந்த கடாயிலையும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மண் பாத்திரத்தையும் ஊற்றி வச்சிட வேண்டியதுதான். அப்போனா இந்த பாத்திரம் ரொம்ப நாளைக்கு வெடிப்பு வராமல் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாத்திரத்தை உடனே பழக்கிடலாம். இந்த மாதிரி பச்சரிசி நல்லா வெந்த பிறகு கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான். இதில் இப்போ நான் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். அதனால தான் ஃபஸ்ட்டு நான் பச்சரிசி வேக போடுறேன்.